சுதேசமித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருமதி ஸ்ரீவித்யா கணபதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர் காங்கிரஸில் இளைஞர் காங்கிரஸ் முதல், யூத் காங்கிரஸ் முதல், அதன் பிறகு மகிழா காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ், தற்போது பேரண்ட் பாடியில முக்கியமான பொறுப்புகளில், அமைப்பு ரீதியான பொறுப்புகளில் அங்கம் வகித்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டாளர். வணக்கம் மேம். வணக்கம். தாவேகா அரசு தமிழ்நாட்டில் அமைவதற்கு மக்கள் ஆதரவோட ஒரு ஒரு மேஜிக் நம்பர் தேவைப்பட்டப்ப, அதுக்கு முன்னாடி வந்து அந்த 11th ஹவரில் வந்து ஒரு ப்ராமினென்ட் அலையாக வந்தது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் வந்து முதல் ஸ்டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து இந்த தாவேகா அரசுக்கான முதல் படியை எடுத்து வைத்தது காங்கிரஸ் தான். அதுக்கு பின்னாடி வந்து யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே அதற்கு பிறகு வந்து தாவேகா அரசை சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த ஆட்சி நடந்துட்டுருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆட்சி நடந்துகிட்ருக்கு. கூட்டணி ஆட்சி. காங்கிரஸில் அடிக்கடி சொல்கிற மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஒரு அதிகார பகிர்வு வந்திருக்கு. ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ராகுல் காந்தி வந்து நேரு ஸ்டேடியம் வந்து ஸ்வேரிங் இன் செரமனிக்கு, அதன் பிறகு வந்து தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் நேரடியாக வந்து சட்டமன்றத்துக்கு போய் சந்திச்சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய தலைமையும் வந்திருக்கு. மாணிக் தாகூர் அவர்கள் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. தாவேக்காவோட ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி ஆட்சி நீங்களும் அங்கம் வகிக்கிறதால. காங்கிரஸ் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடியிலிருந்து சுதந்திர போராட்டத்தில் அங்கம் வகித்த ஒரு கட்சி, இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு கட்சி. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்தியாவுடைய இறையாண்மையை இன்னைக்கு காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி தான். இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு. பல்வேறு மதம், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய நாட்டில் அந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றி அந்த நாட்டை வந்து இன்னைக்கு நம்ம இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு நேரு அவர்கள் போட்ட விதை தான். அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய அடுத்த 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 கட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த முன்னோக்கு பார்வை தான் வந்து இந்தியா வந்து எடுத்துகிட்டு போச்சு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி வந்து இத்தனை வருடங்களாக ஆட்சியிலே இல்லாட்டி கூட இன்னைக்கு வரைக்கும் அடிமட்ட தொண்டர்கள் சோர்ந்து போகாமல் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் அந்த காங்கிரஸ் உணர்வு தான். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆட்சியில தங்களுக்கு ஒரு பங்கு வேணும், காங்கிரஸ்காரங்க வந்து மினிஸ்டரா இருக்கணும், அவங்க வந்து எல்லா துறைகளிலும் இருக்கணும், அப்பதான் எல்லா மக்கள் சார்ந்த பணிகளை அவங்க செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய உரிமை. அதை முன்வைத்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி அமையணும், தாவேகாவோட கூட்டணி அமையணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தாவேகா கூட்டணியில் அமையணும் நிறைய தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்க, நிறைய தலைவர்களும் ஆசைப்பட்டாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. அது நடந்திருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு 60-70 சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாயிருப்பாங்க. அது நடக்கலை. ஆனாலும் அது முடிந்த பிறகு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது தாவேகாக்கு அப்படிங்கும்போது முதல் அடி எடுத்து வைத்தது காங்கிரஸ் கட்சி தான். இதில் ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்குது. அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை வருடம் கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை பார்த்து துரோகி அப்படின்னு சொல்லி திமுக சொன்ன அந்த வார்த்தை காங்கிரஸ்காரர்களுடைய ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுடைய மனசுலையும் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு. அந்த வார்த்தையை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. காங்கிரஸ்க்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்குல்ல. ஏன்னா இப்ப 1.5 கோடி மக்கள் வந்து தாவேகா அரசுக்கு ஆதரவா வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியை வந்து திமுகவில் விமர்சிச்சாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் முதல் அடியை வந்து எடுத்து வச்சு எங்களுக்கு இந்த கூட்டணி வேணும்னு சொல்லி நாங்கள் காங்கிரஸ் வந்து முன்னெடுத்ததுனால தான் அதை தொடர்ந்து IUML ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகட்டும், எல்லா கட்சியுமே தொடர்ந்து தைரியமாக முன்னாடி எப்பயுமே லீடர்ஷிப் எடுக்கிறதா கஷ்டம், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வர்றது ரொம்ப ஈஸி. அந்த லீடர்ஷிப்பை எடுத்தது வந்து காங்கிரஸ் பார்ட்டி தான். எடுத்ததுனால இன்னைக்கு நாங்கள் ஆசைப்பட்ட அந்த ஆட்சியில் பங்கு வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லா காங்கிரஸ்காரர்களுமே தாவேகாவினுடைய ஆட்சியில இன்னும் சுதந்திரமாக, இன்னும் ஒரு மரியாதையோடு தாங்கள் இருப்பதாக கருதுகிறார்கள். ஆட்சி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு 6 மாசம் கழிச்சு தான் சொல்ல முடியும். கூட்டணியில இருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்ல முடியாது. இதுவரைக்கும் அவர் வந்து உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள்
ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம், உள்ளுக்குள்ள எல்லா விஷயங்களையும் அவங்க உள்வாங்கி தான் அதை வந்து சீரமைப்பு செய்ய முடியும். ம், அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையும் பலவிதமான இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ம். அதையெல்லாம் அவங்க சரி செய்யறதுக்கு சில காலங்கள் தேவைப்படும். ஒரு 6 மாத காலம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆட்சியை பத்தி எதுவும் நம்ம சொல்ல முடியும். இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவை ஆதரித்தது வந்து அதோட ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. கண்டிப்பா இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்டிப்பா இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. டெமோக்ராட்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுனதுக்கு இப்போ வந்து காங்கிரஸை நோக்கி வந்து பல அம்புகள் வந்து எய்யப்படுது. ம். காங்கிரஸை வந்து தரக்குறைவா வந்து பல பிளாட்ஃபார்ம்ல வந்து எதிர்க்கட்சிகள் அட்டாக் பண்றதை பார்க்குறோம். குறிப்பா திமுக வந்து ஆமா. காங்கிரஸ் அட்டாக் பண்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஜனநாயக கடமையாற்றுனா வந்து அதுக்காக காங்கிரஸ் வந்து திருப்பி திருப்பி காயப்படுத்தப்படுமா தமிழ்நாட்டுல? அதுதான் நான் சொல்றேன். எல்லாருக்குமே வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே காங்கிரஸ் மேல என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, காங்கிரஸ்காரனா அமைதியா போயிருவாங்க. ம், வந்தே மாதரம்னு கத்திட்டு அமைதியா உட்காந்துருவாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு ம், வார்த்தை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்காரனா சேவாதள தொப்பியை போட்டுக்குவான். அவன் பாட்டுக்கு அமைதியா இருப்பான். ஆனா ம், காங்கிரஸை தொட்டா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கேன்னா என்ன காரணம்? அடிக்கிறது இல்ல. ம், காங்கிரஸை பற்றி தவறாக பேசுவதையும், தவறான கருத்துக்களை சித்தரிப்பதையும் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இத்தனை ம். வருஷம் கூட்டணியில இருந்த ஆட்சி, கூட்டணியில இருந்த கட்சி, இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியில இத்தனை வருஷம் நாங்க அங்கம் வகிச்சிருக்கோம். அவங்களோட இருந்திருக்கோம். அவங்க எலெக்ஷனுக்கு நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து சிறுபான்மை வாக்கு வங்கிகள் வந்து காங்கிரஸுக்காக தான் போட்டாங்க. ம், காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியில இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டுகள் விழாது அவ்வளோ சாதாரணமா. ஆ, அதுக்காக தான் அவங்க வச்சிருந்தாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெயிட் பண்ணி காங்கிரஸோடைய கூட்டணியை முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு சிம்பல் எதுக்கு கொடுத்தாரு? ஓகே. அவர்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டோமே தவிர எங்களுக்கு அவர்கள் தேவை இல்லை. ம். அவர்கள் முதுகில் நாங்கள் சவாரி செய்வதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. ஸோ அப்போ இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதாவது வந்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையினர்கள் ஓட்டு, இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகள் வந்து தாவேகா பக்கம் போயிடுச்சு. அதனால தான் காங்கிரஸ் உடனடியா வந்து அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஜனநாயக வழிமுறையோ, கடமையோ, உணர்வோ இல்ல. அவங்களோட வாக்கு வங்கியான இஸ்லாமிய வாக்கு வங்கி, அதாவது கிறிஸ்துவ வாக்கு வங்கி, அதாவது குறிப்பா சிறுபான்மை வாக்கு வங்கி. இல்ல அது வந்து தாவேகாவுக்கு போயிடுச்சு. அதனால தான் காங்கிரஸ் வந்து இல்ல இந்த இல்ல பக்கம் வந்து அப்படி கூட்டணிக்கு கிடையாது. போயிட்டாங்க. அதாவது அவர் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிறதுனால கிறிஸ்துவ வாக்கு வங்கிகள் அவர் பக்கம் போனதாக ஒரு கண்ணோட்டம் இருக்கே தவிர ம், சிறுபான்மை வாக்கு வந்து எப்பயுமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா ஒரு மதசார்பற்ற கட்சியாக அவர்கள் காங்கிரஸ் தான் பார்ப்பாங்க. ம், திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி, இப்ப எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு வந்து இந்த மோடி கவர்மெண்ட்டை எதிர்த்து ஆள போற கட்சினா அது வந்து கண்டிப்பாக காங்கிரஸாக தான் இருக்க முடியும். அதுல உறுதியா எந்த ஒரு இருக்கீங்களா? மாநிலம் அதுல நான் உறுதியா இருக்கேன். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ம், உறுதியாக காங்கிரஸ் கட்சி தான். இப்ப பிஜேபிக்கு எதிரா இன்னொரு கட்சி எந்த மாநில கட்சி வந்து மேல ஆட்சி அமைக்க முடியுமா? ம், கண்டிப்பாக ஒரு நேஷனல் பார்ட்டி தான் வர முடியும். ம், அந்த வகையில அதுக்கு தகுதியான ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அதற்கு ம். தகுதியான ஒரே பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். அதுல ஓகே. எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ 2029 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தல் ஒரு உறுதியா பார்க்குறீங்க. காங்கிரஸ் ஆட்சி அமையும் உறுதியா பார்க்குறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 பாராளுமன்ற தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட. உட்பட. ஸோ அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இப்போ வரப்போகிற பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப பெரிய ஃபண்டமெண்டலான அடிப்படையான ஒரு அமைப்பு ரீதியான வெற்றியை வந்து அதுதான் வந்து உருவாக்கும். ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட நிலைப்பாடுங்க. சி நான் வந்து நிறைய நிறைய கிராம சபைகள்ல வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ம், ஒரு கிராம சபையில என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி அரசாங்கமே நடக்கும். ம், எப்படி வந்து ஒரு சட்டசபை வந்து நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்புக்கு முக்கியமோ, அதே மாரி தான் கிராம சபை. அந்த கிராம சபையில என்னெல்லாம் அங்க பேசப்படும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு தேவையான குடிநீர், அங்க தேவையான கழிவு மேலாண்மை, கிராமத்துல என்னென்ன தேவைகளோ, அதையெல்லாம் அவங்களே அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள அவங்களே வந்து சொல்லி, அந்த பிரசிடென்ட்ட்ட வந்து சொல்லி, அவங்களே அத உருவாக்கிக்க முடியும். இன்னொரு விஷயம், நாட்டினுடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்து ஒரு செக்ல கையெழுத்து போட்டு இதிலிருந்து பணம் எடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் ஒரு கிராம பிரசிடென்ட்க்கு தான் இருக்கு. அதான் மேம், அது இப்போ அமைப்பு ரீதியா அதுதான் சொல்றேன். ஒரு அந்த கிராம பிரசிடென்ட் தான் இருக்கு. அவ்வளவு இல்ல முக்கியத்துவம் வாய்ந்த அதெல்லாம் வந்து நான் மறுக்கல. காங்கிரஸ் கட்சி தான் வந்து ராஜீவ் காந்தி தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் ராஜீவ் காந்தி அமைப்பு. அவர்கள் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு கிராமத்துல வந்து ஒரு இது உருவாகிறதுக்கு காரணமே வந்து திரு ராஜீவ் காந்தி அவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது
அமைப்பு ரீதியா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வீக்கா இல்ல. எல்லா கிராமங்கள்லயுமே காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். சற்று துவண்டு போயிருக்காங்க. இப்போ மீண்டும் எழுச்சியாக இருக்காங்க. அதனால தாவேகாவினுடைய இளைஞர்களுடைய வாக்குகளா இருக்கட்டும், எங்களுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கியா இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்கா இருக்கட்டும், இது எல்லாம் சேர்த்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நாங்க சந்திக்க தான் போறோம். கண்டிப்பாக வெற்றி பெற தான் போறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையே சார். உள்ளாட்சி தேர்தல்ன்றது இப்போ இந்திய அரசியல்ல இந்திய தேசிய இயக்கம் வந்து காங்கிரஸுக்கான இயக்கம், இந்துத்துவ இயக்கம் பிஜேபிக்கு, தலித்துக்களுக்கு சில இயக்கம் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இயக்க அரசியல்ன்றது வந்து திராவிட இயக்க அரசு ஒரு விஷயம் சார், அதாவது இதை நான் 2 விஷயமா